நாம இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 54வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்க போகிறோம். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். பாருங்க, நம்முடைய சிருஷ்டிகர் நம் நாயகர் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அர்த்தம், அந்த நாயகங்கிற வார்த்தை எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? ஹஸ்பண்ட், நம்மளுடைய மணவாளன் இயேசு. அதுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் மாதந்தோறும் பார்க்குறோம். நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை, சபை, ஒரு தனி மனுஷனால ஒவ்வொருத்தருமே தான் உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு சபையும் மணவாட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம எதை குறித்து தொடர்ந்து தியானிக்கிறோம்னா, அன்பின் வேகம், அன்பின் வல்லமை. இந்த அன்பை குறித்து, இயேசுவை குறித்து நிறைய தியானிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அவருடைய அன்பு புரிந்தால் மட்டும்தான் அவருக்காக வாழ்கிற ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை டெவலப் ஆகும். அப்போ இந்த வாழ்க்கை டெவலப் ஆகிறதுக்கு, நம்ம ஆவியில் வளர்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை இருக்குது? வேத வசனம் தேவை, பரிசுத்த ஆவி தேவை, ஒரு உள்ளூர் ஐக்கிய சபை நமக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சென்ற பகுதியில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஒரு எதிர்பாராத சூழ்நிலைனால நம்ம இதை பதிவேற்றம் செய்யலை. ஸோ அந்த லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் மந்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது, இயேசு இலக்குவானால் இழந்தவைகள் எல்லாம் உயிர் பெறும் அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10:29-30 வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இழந்ததெல்லாம், அதாவது என்னத்தெல்லாம் கர்த்தருக்காக விட்டீங்க, மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களோட சகோதரர், வீடு, எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் திரும்ப இம்மையிலேயே அடைய முடியும். மறுமையில் நித்திய ஜீவன் இருக்குது அப்படிங்கிறத இயேசு சொல்லித்தராரு. அதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம், ஆபிரகாம் அப்படிங்கிற அந்த தேவ மனுஷன் கர்த்தருக்காக எப்படி வாழ்ந்தார். தேவன் பிள்ளையை கொண்டு போய் தகன பலியிடுன்னு சொல்லும் பொழுது அவர் அதை செஞ்சார். எப்படி அவ்வளோ துணிச்சலாக அதிகாலையில் சேனம் கட்டி அவர் அதை செஞ்சார் அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் அவருக்கு நிறைய காரியங்களை காண்பிச்சிடறாரு, தரிசனமாக கொடுத்துட்றாரு. அதனால தான் பாருங்க, அவர் அதை துணிஞ்சு செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் நம்முடைய இயேசு நமக்கு இலக்குவாகணும்? ஏன்னா அவர் தான் நம்முடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். நம்முடைய மணவாளன் அப்படின்னு புரியணும். அப்போ அதனால தான் முதல்ல மணவாளன் மணவாட்டி ஆதாம் ஏவாளுங்கிற ஒரு மேரேஜ் இன்ஸ்டிடியூட்டை தேவன் பூமியில் ஃபஸ்ட்டு வச்சது ஒரு கணவன் மனைவி தான். அது புரிஞ்சாதான் அவர் நம்முடைய மணவாளன், அவரோடு கூட போய் நம்ம இருக்கிறதுக்காக காத்திருக்கிறோங்கிறது விளங்க ஆரம்பிக்கும். இதை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா நமக்கு அந்த கலாச்சாரம் புரியணும். யூதர்களுடைய கலாச்சாரம் எப்படிப்பட்டது? ஒரு உதாரணத்துக்கு, நம்ம ஊரில் அந்த காலத்தில், இப்போ பசங்களாம் இந்த வாட்ஸ்அப்பில், இந்த கூகுள் மீட்டில் அதெல்லாம் பெண் பார்க்குறாங்க, பிள்ளைய பார்க்குறாங்க, அப்படி திருமணம். அது இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி திருமணம் பண்ணியிருப்பாங்க? எங்கேயோ அந்த பெண்ணு தண்ணி எடுக்க போவாங்க, இல்லை வேற எங்கேயோ தோழிகள் வீட்டுக்கு போகும்போது அப்படி ஒரு ஜான மழையாக பார்த்து அப்படி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி அவங்க அப்பா பர்மிஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் இவங்க போய் அந்த பொண்ணை பரிசம் போடுறது, அப்படி ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சில நாள் அவங்க லெட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு கஷ்டப்படுத்த மாட்டாங்க, நேரடியாக போய் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அப்படி ரொம்ப நிறைய மெனக்கட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கைவிடவே மாட்டாங்க. இந்த கலாச்சாரம் எல்லாமே வேதத்திலிருந்து வந்தது தான். யூதர்களுடைய கலாச்சாரம் நம்மளுக்கு புரிந்தாதான் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் இந்த அளவுக்கு நேசிக்கணும், ஏன் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரப்போறாரு, ஏன் நம்மளை அழைத்து கொண்டு போறாரு, எதுக்கு நம்மளுக்கு சபைங்கிற ஒன்று கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு இந்த வேத வசனங்கள்லாம் இவ்வளோ முக்கியம், இதெல்லாம் நம்மளுக்கு வரணும்னா அவங்க கலாச்சாரம் நம்மளுக்கு புரியணும். அதனால தான் கல்யாணம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா மாப்பிள்ளைக்கு கட்டாயமும் யூத கலாச்சாரத்தில் 30 வயசு ஆகணும். நீங்களும் யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு 30 வயசு ஆச்சு. அப்போதான் என்ன பண்ணுறாரு, அவர் ஊழியத்துக்காக வராருங்கிறத பார்க்குறோம். அதை நீங்கள் லூக்கா 3:23 வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல் அந்த மாப்பிள்ளை, அந்த மணவாளனுடைய அப்பா பர்மிஷன் கொடுக்கணும். டே, நீ நல்லா சூப்பராக என்னோட பிள்ளையோட நாள் வளர்ந்த, இனிமேல் நீ என்னுடைய குமாரன்னு உலகத்துக்கே நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இப்போ கூட நீங்கள் ஹை சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேரை சொல்லி அந்த ஃபேமிலி நேமோட அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க எல்லா முன்னாடியும். அது எதுக்குன்னா, இவன் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டான். அதுதான் யூத கலாச்சாரத்துலேருந்து அது வந்தது தான். அப்போ அதே போல தான் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பிதாவாகிய அப்பா நம்ம இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாரு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த சுவிசேஷங்களை வாசி பார்த்தீங்கன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இது வரைக்கும் சூப்பராக இருந்தான் என் பையன், இனிமேல் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல வராருல. அதுதான் அந்த வசனங்கள்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யூத கலாச்சாரத்தின்படி அந்த மணவாளனுக்கு 30 வயசு ஆகணும். அதே போல் அவங்க அப்பா பர்மிஷன் கொடுத்தாதான் அவங்க திருமணத்துக்கு ரெடியாக வராங்க. இதெல்லாம் நடக்குது பாருங்க.
அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னா பெண் என்ன பண்ணுவாங்க, நிச்சயம் செஞ்சுருவாங்க இல்லையா. அப்போ அந்த பெண் யாருன்னா நம்ம தான் ஆண்டவருடைய சபை தான் பெண்கள், அதாவது மணவாட்டியாகிய சபை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 37லேருந்து 40 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, நான் என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை, என் பிதா யாரெல்லாம் எனக்கு சேர்க்கிறாரோ அவங்கெல்லாம் என் கூட இருப்பாங்க, என் பிதாவும் அவங்களுக்கு உதவியா இருப்பாருன்னு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அதோட அர்த்தம் என்ன? பிதா சொல்லாம நான் யாரையும் என்கிட்ட இழுத்துக்கிறது இல்லை. அப்படின்னா ஒரு மணவாளன் என்ன பண்றாரு, அவங்க அப்பாவோட பர்மிஷனோட 30 வயசுல இவர் தன்னுடைய மணவாட்டியை நிச்சயம் பண்றாரு அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப நம்ம இப்ப எல்லாருமே நிச்சயம் பண்ணப்பட்ட மணமகள்களாக இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நிச்சயதார்த்தத்தில் என்ன நடக்கும், பெற்றத்தோட ஒரு ரிங்கு மாட்டுவாங்க, சில பேர் செயின் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அவங்க கலாச்சாரத்தின்படி நெற்றி பட்டம் ஒன்று கட்டுவாங்க, அதில் 10 வெள்ளி காசும் இருக்கும். அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த லூக்கா 15:8 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்காசை ஒரு பொண்ணு தொலைச்சிட்டு அவள் தேடுவா, வீட்டை ஃபுல்லாக பெருக்கி எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வீடு நீங்கள் இது நினைக்கிற மாதிரி இப்போ மொசைக் டைல்ஸ் என்னென்னமோ வந்துட்டு பாருங்க, கிரானைட், அப்போ அதெல்லாம் கிடையாதுங்க. கண்ணா பின்னான்னு கொஞ்சம் கல்லெல்லாம் சரி இருக்காது, ஊசி மொழிகி வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான், அதில் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வெள்ளிக்காசு மிஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த வெள்ளிக்காசு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மாப்பிள்ளையே மிஸ் பண்ணுற வேண்டியது தான், அவரையே தொலைச்ச மாதிரி அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த 10 வெள்ளிக்காசு எதை காண்பிக்கிறது அப்படின்னா 10 கட்டளைகள். பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவர் என்னென்ன கட்டளைகள் கொடுத்தாரு, அதை ஒன்று கூட மிஸ் பண்ண கூடாது, எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் யாராலுமே ஃபாலோ பண்ண முடியாது நம்ம நினைப்போம். இல்லை, இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு, அவருடைய உதவியினால நாம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி 10 கட்டளையும் நம்ம இப்போ இச்சையாக இருப்பாயாக அந்த காரியத்தையும் கூட நம்ம இப்போ இச்சை இல்லாமல் கர்த்தருக்காக பரிசுத்தமா நீதியா வாழ முடியுங்கிறத புரிந்து கொண்டு இப்போ லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு 10 கட்டளைகளும். ஏன்னா ஒன்றை தொலைச்சிட்டாலும் கதை போச்சு, கல்யாணம் நடக்காது, கர்த்தரோடு கூட நம்ம போய் சேர முடியாது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் அதை தேடி பத்திரமா வச்சுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், அந்த காசு கிடைச்சதும் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் பக்கத்துல தான். அப்போ நாமும் அந்த கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறத விட வேற ஒரு பெரிய காரியம் இல்லை. அப்போ அந்த அப்பா என்ன பண்றாரு, பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டாரு. நீங்க 2 கொரிந்தியர் 1:21-22 வாசி பார்த்தீங்கன்னா, ஆவியின் அச்சாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, அதுதான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த அச்சாரம் போட்ட மாதிரி உறுதி பண்ண மாதிரி தான் அந்த காரியங்கள்ங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். இப்போ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. யூதர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா எப்போ சொல்றாரோ போய் பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரோ அப்பதான் இவர் வந்து திரும்பவும் கூட்டிட்டு போவாரு. அது மட்டும் இல்ல, இந்த மணவாளன் இருக்கிறாருல, இந்த மணவாட்டிக்காக மனைவிக்காக இவர் சொந்த செலவுல போய் வீடு கட்டணும். அவங்களுடைய கலாச்சாரம் அப்படிப்பட்டது. அப்ப ஆண்டவராகிய நம் பிதா என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து கூட உன்னுடைய சொந்த செலவுல உன்னுடைய மனைவிக்காக நீ என்ன செய்ய போற, நீ தியாகம் பண்ண ரெடியா இரு, அவங்களுக்காக வீட்டை கட்டுங்கிறார். அதுதான் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சீஷர்கள் கிட்ட அவர் சொல்லுவார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். அப்போ நம்மளுக்காக ஆண்டவர் அங்கே வீட்டை கட்டுகிறார். அது கையில் செய்யப்படுற வீடு இல்லை, நம்மளுடைய இந்த சரீரம் அது வேறு ரூபமாக அதை தான் அவர் அங்கே செய்கிறாரு. அப்போ நம்ம அவரோட கூட போய் இருக்க போகிறோம், நித்தியமாக இருக்க போகிறோங்கிறத புரிந்து கொள்ளணும். இது இவரோட சொந்த செலவில் செய்கிறாரு, சொந்தமாக சம்பாதிக்கிறாரு. எப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 20-28 வாசி பார்த்தீங்கன்னா, சுய ரத்தத்தினால் நம்மை சம்பாதித்தார். அப்போ அப்பாவுடைய காரியத்துல இவரே இதுக்கு இறங்கி தன்னுடைய மணவாட்டி சபைக்காக கிரியை செய்கிறார். யூத கலாச்சாரம் புரிய இந்த வேத வசனங்கள்லாம் நம்மளுக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்ப அவர் வர வரைக்கும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ண போறோம், ஒரு ஸ்தலத்தை உனக்காக வீட்டை உண்டு பண்ண போறோம்னு போயிட்டாரு. இனிமே திரும்பி வரப்போறாரு. அது வரைக்கும் இந்த 10 கட்டளைகளை நம்ம அவர் கொடுத்த நியாயங்கள் எல்லா காரியங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணி நடந்துகிட்டே இருக்கணும். பத்திரமா பார்த்துக்கணும், தொலைச்சிடக்கூடாது. சில டினாமினேஷன் என்ன பண்றாங்க, ஒரு கட்டளை கிழிச்சை எரிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் விளங்கி கொள்ளணும். எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்பொழுது அவருடைய அற்புதமான மனவாட்டியாக அவரால் அழைத்து கொண்டு ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுவோம்ங்கிறத புரிந்து கொள்ளணும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14:15-21 வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவனுக்கு என்ன பண்ணுவான், நான் என்ன வெளிப்படுத்துவேன், என் பிதாவும் என் கூட வருவார், நாங்கள் அவங்களோட குடியிருப்போம், அவங்களோட சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிறார். அப்போ ரொம்ப முக்கியம் கீழ்ப்படிஞ்சு வாழணும் அவருக்காக அப்படிங்கிறது நம்மளுக்கு விளங்குது. அது மட்டும் இல்ல, இந்த மணப்பெண் அவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு நாளும்
எப்படி எப்படி காத்திருக்கணும், அந்த காசாவை தொலைக்கக்கூடாது. அப்போ அவருடைய கட்டளைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வாழ அவருக்காக காத்திருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரம் 1-13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகளில் புத்தியுள்ள 5 ஸ்திரீகள் இருப்பாங்க. அந்த புத்தியுள்ள ஸ்திரீயாக தான் சபை அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நாம என்ன பண்ணணும், அவருக்காக எப்பவுமே விளக்கு பிடிச்சிட்டு காத்து கொண்டே இருக்கணும். அந்த விளக்கு எண்ணெய் அவங்க காத்திருக்கிறது இது எல்லாமே பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறது, வேத வார்த்தையின்படி வாழ்க்கையை நடத்துறதை குறிக்கிறது. கர்த்தருக்காக நம்ம எப்பவுமே ஜெபித்து விழித்திருக்கிறவர்களாக இருக்கிறோம், இதெல்லாம் குறிக்கிறது. கடைசி நேரத்தில் மணவாளன் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, இவங்க கரெக்டாக அந்த விளக்கு பிடிச்சின்னு போகும்போது அந்த விளக்குங்கிறது வேத வசனம் சொல்லி இருக்கு இல்லையா, அவருடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் தெய்வமுமா இருக்குது. அப்போ அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்ம முகத்தை அந்த மணவாளன் பார்த்து இவதான் என்னுடைய மனவாட்டி அப்படின்னு நம்மளை அவரோடு கூட கொண்டு போவார். ஏன்னா இந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டை முடிஞ்சிட்டு போயிட்டு அவங்க அப்பா சொல்கிற ஒரு நாள், அவங்க 1 வருஷம் கழிச்சு வரலாம், 6 மாதம் கழிச்சு வரலாம், 2 வருஷம் கழிச்சு கூட வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அப்பா சொன்னால் தான் அந்த மணமகன் வரணும். வந்து அவங்களுடைய எல்லையில் அவங்க நின்றுட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை அனுப்புவாங்க. அவங்க இந்த பெண்ணை கிட்ட சொல்லுவாங்க, வாங்க மணமகன் வந்துட்டாருன்னு. இவங்க உடனே கிளம்பி அவங்க கூட போயிடுவாங்க. அப்போது அது எப்போ நடக்கும், எந்த நாள் நடக்கும், நம்மளாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல. மார்க் 13:31-33 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த நாழிகை எனக்கு தெரியாது, குமாரன் அறியார், ஆனால் பிதா ஒருவர் தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க. எப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரோ அப்போ தான் நான் வர முடியும், என் இஷ்டத்துக்கு வர முடியாது. இதை நிறைய பேர் எடுத்துக்கொண்டு இயேசுக்கே தெரியல அவர் தேவனா, அவர் தேவனா இருந்தால் அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யூத கலாச்சாரத்தின்படி நம்மளுக்கு இது அப்படியே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அவர் தேவன், நம்முடைய மணவாளன். அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்ம கூட ஒரு நிச்சயம் பண்ணிட்டாரு. அவருக்காக நம்ம அந்த 10 வெள்ளிக்காசு கட்டளைகள்லாம் பிரமாணங்கள்லாம் ஒழுங்காக கடைப்பிடிச்சு வாழும் பொழுது அவருடைய அற்புதமான மனைவாட்டியாக இருப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், வில்லன் மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வந்தாலும், ஏன்னா நம்மளுடைய ஒரே வில்லன் பிசாசு தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும், சாத்தான் தான். அப்போது நம்மளுடைய ஹீரோ யாருன்னு புரிஞ்சுட்டா வில்லனை பற்றி நம்ம கவலையே பட மாட்டோம். ஏன்னா அவர் அடித்து துவம்சம் பண்ணுறாரு அவனை. அதனால தான் நம்ம அவருக்காக காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு ஜெபித்து வேத தியானத்தில் அவரையே நோக்கி பார்க்கும்பொழுது நாம் அவருக்கான ஏற்ற மனவாட்டியாக ஆயத்தமாகிறோம். அப்போது சபையே ஆயத்தமாக, மனவாட்டியே ஆயத்தமாக உங்களை பார்த்து நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் அதற்காக ஆயத்தமாகும்படி இந்த காரியங்களை தியானியங்கள், கர்த்தருக்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் நீங்கள் காண முடியும். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நம்மிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இப்பேற்பட்ட நல்ல தேவனாய் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள பொருந்திய ராஜா, எங்களுக்காக அற்புதமான மணவாளனாக எங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஸ்வாக்கியங்களும் பாக்கியங்களும் ஒவ்வொன்றையும் உங்களுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்டு நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தந்த எங்கள் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஆயத்தமாகி அவர் வரும் வரை ஆண்டவரை உண்மையை நோக்கி பார்க்க, உங்களுடைய வேதங்களை தியானிக்க, உங்களுடைய பிரசங்கங்களை கேட்க, இவைகளிலிருந்து நாங்கள் ஞான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே 1000 மடங்கு ஆசீர்வாதத்திலும் கோடா கோடி பெருக்கத்திலும் நீர் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துகிறாங்க. நம்முடைய கரங்களில் சகலத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மணவாளருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். God bless you.